நகரான சைரக்யூஸ் மீது ஒருமுறை ரோமானியர்கள் படையெடுத்தனர். ரோமானிய படை வீரத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் புகழ் பெற்றது. அதற்கு போர்த்திறத்திலே புகழ்பெற்ற தளபதி மார்சலஸ் தலைமை தாங்கினார். இதனை அறிந்ததும் சைரக்யூஸுடைய மன்னன் மிகவும் வருத்தப்பட்டார். அப்பொழுது ஆர்க்கிமிடிஸ் மன்னரை சந்தித்தார். சைரக்யூஸ் என்ற நகரிலே வாழ்ந்த தத்துவ ஞானிதான் ஆர்க்கிமிடிஸ். அவர் கணித நிபுணர் மட்டுமல்லாமல் போருக்கு அஞ்சாத வீரரும் கூட. மன்னரை பார்த்து, மன்னா, கவலைப்படாதீர்கள், இந்த ரோமானிய கப்பல்களை எல்லாம் நான் தூள் தூளாக்குகிறேன் என்றார். மன்னர் சிரித்தார். ரோமானிய படையை எதிர்கொள்வதே பெரிய விஷயம், அதிலும் படைத்தளபதி மார்சலஸே தலைமை தாங்கி வரும் கடற்படையை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்றார். ஆர்க்கிமிடிஸ் கிரேக்க நாட்டின் படைகளை கடலோரம் நிறுத்தினார். அப்படைகளிடம் தான் பாடுபட்டு உருவாக்கிய பெரிய குவிலென்ஸ்களை கடல் பக்கம் திருப்பி வைத்தார். சூரிய ஒளி கண்ணாடியில் பட்டு அதன் கதிர்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி கடலுக்குள்ளே கப்பல்கள் வருகின்ற இடங்களை பார்த்து குவித்தார். பயங்கரமான வெப்பம் உருவாகியது. அவை கப்பல்களின் துணிகள் மீது பட்ட பொழுது கப்பலை திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. ரோமானிய கப்பற்படை முழுவதும் நாசமடைந்தது. மன்னர் ரோமானிய படைகளை முன்னேற விடாமல் தடுத்த ஆர்க்கிமிடிஸை பாராட்டினார். தனது நாட்டின் மீது தாக்க வந்த படையினை தடுக்கும் முறையறிந்து அதனை முன்னேறாமல் தடுத்து அதனை வெல்ல வல்லதே படை என்பதை